வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நகைகள் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சென்றே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வு உயிர் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் நுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றால் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிறப்பு தவத்தினை மிகச்சிறந்த முறையில் அனுபவமாக்கி தந்த நம் ஞானாசிரியர் பேராசிரியர்
அருள்நிதி அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளம். ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. இன்று சர்வதேச யோக தினம். அனைவரும் இந்த யோக பயிற்சிகளை முறையாக ஒரு குருவிடம் கற்று, எந்த கலையுமே முறையாக ஒரு குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், தேர்ந்து கொள்ள வேண்டும். குரு என்பவர் நம் வினைகளை, வினைப்பதிவுகளை நீக்க வழிமுறைகளை காட்டுபவர், வினைகளை திருத்தி நல்வினைகளையே செய்ய வழிகாட்டுபவர். குரு என்பவர் தூய்மையானவர், வழிகாட்டுபவர். இந்த வகையிலே அவரிடம் முறையாக இந்த யோக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு, குருன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த குரு சிஷ்ய இந்த பரம்பரை அந்த வழிமுறைகள் அதெல்லாம் கிடையாது. மனதார மதித்து ஏற்றுக்கொள்பவரே குரு, இல்லையா? அப்படித்தான் நம்ம குரு நம் அனைவரையுமே ஆசிரியர்களாகவே ஆக்கி நமக்கும் அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டார். ஆக இந்த முறையாக குருவிடம் இருந்து பயிற்சி பெற்று, இது எப்படி அப்படின்னா, ஒரு எளிமையான உதாரணம். பாலுக்கு ஒரு 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 துளி, அல்லது ஒரு துளிங்கிறது ரொம்ப குறைச்சு கூட சொல்லலாம், ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி, இல்லையா? தயிரை விட்டோம் அப்படின்னா, ராத்திரி வச்சோம்னா மறுநாள் காலையில இந்த பால் தயிராக மாறிடுது, இல்லையா? இப்படி வழி வழியாக இந்த தயிர் என்ன ஆகும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவிடம் நேரடியாக தீட்சை பெற்றவர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு கொடுக்க, மாணவர்களுக்கு கொடுக்க, அவர்களுக்கு குருவின் ஆற்றல் இவர்கள் மூலமாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஆசிரியர்களிடம் முறையாக இந்த கலைகளை பயிற்சி பெற்று முறையாக அதை தொடர்ந்து பயிற்சி செய்து தெளிவோடு வாழ்விலே மகிழ்வோடு மேன்மையோடு வாழ அனைவரையும் வாழ்த்தி, இன்றைய ஞான களஞ்சிய கவி தொடர்ந்து தவமுறைகள், தவநிலைகள் பற்றி கவிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவி துரிய நிலை கவி, ஒலிப்பதிவு இருக்கு, கேட்கலாமா? போடலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் பாகம் 2, கவி எண் 1500. துரிய நிலை. துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கின்றது. நிலை மறந்து ஆற்றிய வீண் செயல், பழிச்செயல் பதிவுகள் மாறின. இங்கே இந்த திருக்குறளோடு துவங்குவோம். வேண்டிய வேண்டியாங் எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியும். ஆகையால் செய்யத்தக்க தவம் இப்பூமியில் முயன்று செய்யப்படும். பாரதியாரின் கவிதை ஒன்று. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். ஆக பாரதி சொல்லும் இந்த வேண்டுதல்கள் அனைத்தும்
தவம் செய்வதால் இயல்பாக கிட்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல் நசித்திடல் வேண்டும். நம் அருள் தந்தை அவர்களும் இந்த கவியில் நிலை மறந்தாற்றிய வீண் செயல் பழிச்செயல் பதிவுகள் மாறின என்று குறிப்பிடுகிறார். ஆக ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளில் இருந்து தூய்மை பெற ஏற்றதோர் பயிற்சி துரிய நிலை தவம். துரிய நிலை தவம் நடுமனதில் நின்று ஆற்றப்படுவது. அதன் பொருள் என்ன என்று பார்த்தால், மனதின் விரியும் தன்மை. மனம் என்ற விரிந்த நிலை குன்றி அதன் மூல நிலையான உயிராகவே நிற்கின்றது. இந்த தவத்தால் நம் உயரிய எண்ணங்கள் பல பேர் உள்ளத்தில் பிரதிபலிக்கும். நாம் கொடுக்கும் சங்கற்பங்களும் வாழ்த்துக்களும் நன்கு செயலாகும். மனதிற்கு வேகம், நுட்பம், உணர்ச்சி வயப்படாத நிலை கிட்டும். கவியின் முதல் வரியில் துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கின்றது என்கின்றார் அருள் தந்தை. புறமனம் வெளியுலக தொடர்பு, 5 புலன்கள் கொண்டு செய்வது, பழக்கத்தின் வழியே செயல்கள் செய்தல், நிலை மறந்து ஆற்றிய செயல், அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே, மேலும் பதிவுகளின் விளைவாக செயல்கள் செய்வது. இந்த உடலையே நான் என்று மயங்கிய மயக்க நிலை. எண்ணத்தின் ஆற்றல் தன் உடல் வரையில் குறுக்கி கட்டுப்பட்டு கொண்டு செயலாற்றும் போது நரகம் என்று சொல்வார்கள். நரன் என்பது மனிதத்தன்மையை குறிக்கும். அகம் என்பது உள்ளம். இப்படியே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே வாழும்போது மனிதனானவன் மனிதத்தன்மையையோ தெய்வத்தன்மையையோ அடைய முடியாது. அதற்கு அமைதி நிலைக்கு வர வேண்டும். உண்மை உணர்வு வேண்டும். சிந்தனை உயர வேண்டும். நுண்மை பெற வேண்டும். நடுமனம் என்றால் என்ன, எப்படி செயல்படுகிறது பார்க்கலாம். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி மூளையின் வழியாக செலவாகிற போது, அதாவது புலன்கள் மூலமாகவோ எண்ணத்தின் மூலமாகவோ, ஒரு குழாய் அதிகமாக திறந்திருந்தால் ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவாகும். அந்த குழாயின் அடைப்புகளை திருப்பி, அதாவது புலன்களை மீண்டும் உயிர் மேலே மனதை வைப்பது, எங்கே சார்ஜ் ஆகுமோ அங்கேயே கொண்டு வந்து விடுவது. ஆக்கினை தவத்தில் உயிரின் அசைவையே கவனிக்கின்றோம். அப்போது புறமனம் 5 பின்னே சென்றது 4 விட்டுவிட்டு ஊறு உணர்வு என்ற தொடு உணர்வு ஒரே புலனாக நிற்கும். அப்போது நடுமனம் புறமனத்தின் இயக்கத்திற்கு ஒத்து நிற்க வேண்டும். அப்போதுதான் ஓர்மை நிலை சித்தியாகும் என்கின்றார் சுவாமிஜி. நடுமனம் தன் இயக்கத்தை நிறுத்தவில்லை என்றால் பலவித எண்ணங்கள் குறுக்கிட்டு தவத்தை கலைக்கும். இந்த இடத்தில் ஊக்கத்துடன் முயன்று நடுமனத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி புறமனத்தோடு ஒத்து போகச் செய்ய வேண்டும். போக போக எண்ணங்கள் குறுக்கிடாத அசைவில்லாத ஓர்மை நிலை சித்தியாகும். துரிய நிலை. ஆகினை தவத்தில் 5 விரிந்தே பழகிய மனம் ஒரே புலனான சுருங்கி நின்றது. ஒரே புலனாக சுருங்கி நின்றது. துரிய தவத்திலே கூட அந்த ஒரு புலனும் கூட மறைய மனமானது மனம் என்ற விரிந்த நிலை குன்றி அதன் மூல நிலையான உயிராகவே நிற்கின்றது. நமது மூளையில் ஆயிரக்கணக்கான சிற்றறைகள். ஒவ்வொரு எண்ணம் தோன்றுவதற்கும் அவை அடிக்கடி கூடியும் சேர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருந்த போதும் மிகச் சொற்பமானவையே, அதாவது சிறு பகுதியே இயக்கத்தில் இருக்கின்றன. மற்றவை டம்மி என்று சொல்லக்கூடிய உறக்க நிலையில் இருக்கும்.
துரிய தவம் இயற்ற இயற்ற அவை ஒவ்வொன்றாக இயக்கத்துக்கு வரும். அதன் பயனாக அயரா விழிப்பு நிலை. அதனால் பிரபஞ்சகாந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு ஒளிரும். மேலும் துரிய நிலை தவத்தினால் உடலுக்கு மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியையும் மனதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி இரண்டையும் நம் வசப்படுத்தி இயக்க வைக்கக்கூடிய இடமாக அமையும். துரிய தவம் நடுமனத்தில் நின்று ஆற்றப்படுவது, அதாவது புறவழி மனம் செல்வது தவிர்க்கப்படுகிறது. மயக்க நிலை தவிர்த்து பழக்கத்தின் வழி செல்லும் மனதை அயரா விழிப்பு நிலையில் நிலைக்கச் செய்து நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கும் நம்மை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் நம் மனதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் உரப்படுத்தி கொண்டு செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு நாம் மனிதனாக மாறுவதற்கு ஏற்ற பயிற்சி. ஆகவே துரிய நிலையில் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி வித்யா பாலமுருகன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், ஈழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா. வாழ்க வளமுடன். செந்தில் சுகுமார் ஐயா இருக்காங்க. சரி, பாடுங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தேவநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம்.
வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா.